தமிழ்நாட்டு மக்களையும் இலங்கை தமிழர்களையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய மாதிரியான சில கருத்துக்களை சமூக வலைத்தளங்கள்ல பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி சில பேர் தமிழ் தேசியம் தொடர்பான விடயங்களையும் தமிழ் தேசியம் இனி இல்ல, தமிழ் தேசியம் பற்றி கதைக்காதீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் சில பேர் சமூக வலைத்தளங்கள்ல போட்டிருக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டு தமிழர்களையும் இலங்கை தமிழர்களையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு விஷயங்கள் எதுலையுமே இலங்கை தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் ஒத்து போகாது. தமிழ்நாட்டு தமிழர்களை பொறுத்தளவில் அவங்க அங்கே இருக்கிறவங்க அதிகமாக சினிமா மோகம் கொண்டவர்களாகவும் இல்ல இலவசங்களுக்கு பின்னால் அலைகிறவர்களாகவும் இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க. அதுக்காக எல்லாரையும் நான் சொல்றேன் அப்படின்றது இல்ல, அங்க இருக்கக்கூடிய அதிகமானவங்க சினிமா மோகம் பிடித்தவர்களாக தான் இருக்கிறார்கள். இப்ப கடைசியா எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்ல இருந்து எல்லா விஷயங்களையுமே நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான மக்கள் தான் அங்க அதிகம் இருக்கிறார்கள். ஆனா இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இந்த மாதிரி சினிமா மோகம் பிடித்தவர்கள் இல்லை. சினிமா தான் எல்லாமே, சினிமா தான் எங்களுக்கு வாழ்க்கை அப்படின்ற மாதிரியான ஒரு லெவல்ல இலங்கையில் இருக்கிறவங்க இல்ல. ஜஸ்ட் அது ஒரு பொழுதுபோக்கு, எங்களுக்கு போனோமா படத்தை பார்த்தோமா கை தட்டினோமா நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னோமா அந்த இடத்தை விட்டு வெளியில வந்தோம் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு அது முடிஞ்சது அப்படின்றதான் அதனுடைய அர்த்தமாக இருக்குது. அதுக்காக அதே வாழ்க்கையாகவும் அதே ஒரு பெரிய ஒரு விஷயமாகவும் தூக்கி பிடிச்சு கொண்டு திரிகிற மாதிரியான ஆட்கள் இலங்கை தமிழர்கள் இல்லை. அதை விட இலங்கை தமிழர்கள் ரொம்பவுமே ரோசமானவர்கள், கோபக்காரங்கள், அதை விட ரொம்பவுமே தைரியமானவர்கள். மண்ணுக்காக எத்தனையோ பேர் உயிரை கொடுத்திருக்காங்க. வரலாறுகள் தெரியாதவர்கள் வரலாறுகளை எடுத்து படியுங்கள். இல்ல உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னா மற்றவங்கள்ட்ட கேட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பழைய வரலாறுகளை தெரியக்கூடிய மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி ரொம்பவுமே ரோசமானவர்கள், ரொம்பவுமே கோபக்காரர்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்களோட இலங்கை தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் நிறைய பெரிய ஒரு டிஃபரன்ஸ் இருந்து கொண்டுதான் இருக்க செய்கிறது. அதுக்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களை எதிர்த்து பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னு சொன்னா இல்ல. தமிழ்நாட்டுல முதல் இருந்த சேர சோழ பாண்டியர்கள் முதல் கொண்டு அதை ஒரு 2000க்கு முற்பட்ட காலத்தில் இருந்தக்கூடிய தமிழர்கள் ரொம்பவுமே ரோசமானவர்களாகவும் ரொம்பவுமே தைரியமானவர்களாகவும் தமிழ் மீது பற்று கொண்டவர்களாகவும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல அதிகமான ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழர்களாக ஒரு பெரிய ஒரு இனமாக தமிழ்நாட்டில் இந்த தமிழர்கள் இருந்தாங்க. ஒரு 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய இந்த இப்ப இருக்க கரண்ட் ஜெனரேஷன் இந்த மாதிரியா இருக்கக்கூடிய தமிழர்கள் ரொம்பவுமே ரோசமற்றவர்களாகவும் ரொம்பவுமே தைரியம் இல்லாதவர்களாகவும் இலவசங்களுக்கு பின்னால் அலையக்கூடியவர்களாகவும் சினிமா மோகம் அதிகம் பிடித்தவர்களாகவும் இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு தமிழர்களை தான் இப்ப பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இதுல கம்பேர் பண்ணிக்கொண்டே போகலாம். ஸோ இந்த இடத்துல தமிழ்நாட்டு தமிழர்களையும் இலங்கை தமிழர்களையும் ஒப்பிட்டு பார்க்காதீங்க.